அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குடிப்பழக்கத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு மெசேஜ் வந்து போட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலான்னு. முதல்ல குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா உங்களுக்கு டிட்டர்மினேஷன், வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். வைராகியம் ஜாஸ்தி இல்லை என்றால் நிச்சயமாக குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது. இப்பயே சொல்லிட்டேன். ஏன்னா பல வருடம் நீங்கள் பழகியது உங்களது வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நேரங்களில் வந்து பழக்கப்படுத்தி இருக்கிறதுனால மசில் மெமரியில் ஏறி இருக்கும். அப்போ மசில் மெமரி வந்து உங்களுக்கு அந்த டெம்டேஷனை கொடுக்கும்போது கூட அதை தாண்டி தைரியமாக இல்லை இது எனக்கு வேணான்னு சொல்லி பயணம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த டிட்டர்மினேஷன், வைராகியம் இருக்கணும். அந்த வைராகியம் இல்லைன்னா அது கடக்கிறது கஷ்டம். வைராகியம் இருப்பவர்களுக்காக இந்த வீடியோ வந்து பேசணும்னு வந்து நினைக்கிறேன். முதல்ல என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் குடிய விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேட் ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. முதல்ல மனசில் இருக்கிறது பேப்பரில் எழுதினீங்கன்னா தான் செயல் வடிவத்துக்கே வரும். அப்போ எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி வைங்க. அப்போ எப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், இதை உடனும் முடிவு பண்ணிடுறீங்களோ அப்போ இந்த குவிட் டேட், நான் இப்போ வந்து இதை வந்து நான் விட்டுறேன், இதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன். அது ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு அது ஏன் இந்த சுகத்தை கொடுத்துச்சு, அந்த சுகத்துக்காக நான் இதை நான் பண்ணேன். பட் இந்த சுகத்துக்கு பதிலாக நான் எத்திக்கலாக என்னுடைய கான்சன்ட்ரேஷனை, டைவர்ஷனை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மாறும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் விடணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதலாவதாக அந்த எந்த டேட் வந்து விட போகிறீங்கன்றதை கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டும் பல வருஷம் கழிச்சு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே, மேக்ஸிமம் வாரம், அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே, இல்லை மிஞ்சி போச்சுன்னா 1 மாதம் 2 மாதம் இதுக்குள்ளே நான் விட்டுறேன்னு சொல்லி நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போகும்போது உங்கள் மைண்ட் அதுக்கு டியூன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பிரெயின் அதுக்கு பழக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களோட வீட்டில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் எங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் இருக்கோ கம்பல்சரி அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஆல்கஹால் குடிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்பல்சரி கட் பண்ணணும். இல்லைன்னா ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவீங்க. அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து குடிக்கணும் அப்படின்ற மனநிலை தான் வந்து போகும். அப்போ என்னன்னா அதெல்லாம் அவங்கள கட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பவே கட் பண்ணிடுங்கன்னு சொல்ல, அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அந்த ஒரு அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படுத்திடணும். ஏன்னா அடிக்கடி சந்திச்சிங்கன்னா குடிக்கணும்னு தோணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஃபோன் பேசுகிறீங்க. இல்லை மேக்ஸிமம் அவர்னால நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது, அவர்னால நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா அவர் கூட பழகுறதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஹெல்த் தான் போகுதுன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட வேண்டாம். நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு வாழ்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ மெயினாக நீங்கள் உங்களை சார்ந்த பகுதி, வேலை செய்யக்கூடிய இடம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஆல்கஹால் கண்ணு முன்னாடி இருக்கான்னு வந்து பார்த்தா நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன் அடுத்த டைம் குடிக்க போகிறீங்கன்னா அந்த டெம்டேஷன் வரும்போது தான் குடிக்கவே போகிறீங்க. அந்த டெம்டேஷனை அந்த பொருட்களோ இல்லைனா அந்த ஸ்மெல்லோ இல்லை அந்த உருவமோ ஏதோ ஒன்று ரிசம்பிள் ஆச்சு வேறு எதையாவது பார்க்கும்போது அப்படின்னா டக்குன்னு ட்ரிகர் ஆகி அது பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் உங்களோட பாடி மெக்கானிசம் வந்து இயங்குது. மெயினாக உங்களோட ட்ரிகர்ஸ் வந்து எங்கெங்கே வருதுன்றதை வந்து கம்பல்சரி கவனிக்கணும். நீங்கள் ஏதாவது படம் பார்க்கும்போது அந்த ட்ரிகர் ஆகுதா குடிக்கணும்னு, இல்லை யாராவது பேசும்போது ட்ரிகர் ஆகுதா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆல்கஹாலில் இருக்கும்போது அதை விட்டுட்டீங்க, மறுபடியும் எங்கே ட்ரிகர் ஆகுது நீங்களே உங்களோட எண்ணங்களை கவனிங்க. அது எதனால் வந்து ட்ரிகர் ஆகுது, ஒருத்தங்க எதை பற்றி பேசும்போது, எந்த மாதிரியான என்விரான்மெண்ட் போகும்போது, எந்த மாதிரி லைட்டிங்கில் மாறுது, இல்லை வேறு ஏதாவது காட்சிகளை பார்க்கும்போது மாறுதா, இல்லை வேறு ஏதாவது பொருட்களை பார்க்கும்போது மாறுதான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல அந்த ட்ரிகர்ஸ்லாம் எங்கே வருதுன்னு. அப்போ தான் அடுத்த டைம் அது மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரியான எண்ணம் வந்தால் இன்னும் அதிக அவேர்னஸில் இதை நம்ம பண்ணக்கூடாது. அதாவது அந்த ட்ரிகர் வரும்போது அதை கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா அதை நிச்சயமாக உங்களால் வந்து நிறுத்த முடியும். உங்களுக்கு அந்த கிரேவிங், குடிக்கணுன்ற அந்த கிரேவிங் வந்து வரும்போது அது கூட ஃபைட் பண்ணாதீங்க. இந்த தப்பு செய்யக்கூடாது, உடம்புக்கு கேடு, இதெல்லாம் சொன்னீங்கனாலும் கேட்காது. கிரேவிங்னா என் கான்ஷியஸை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு டீப்பரான ஒரு கிரேவிங் இது. ஸோ அப்போ என்னன்னா
அதை இம்மிடியேட்டாக கேட்டோன்னே கொடுக்காம அது கொடுக்க ரொம்ப தவிர்க்க முடியாத நேரத்தில் வந்து அடிக்ஷன் லெவல்லாம் போயாச்சுன்னா அந்த கிரேவிங் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை தள்ளி போடணும். உடனே அது கேட்ட உடனே கொடுத்துட்டிங்கன்னா அது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் மனசு. அது இப்போ கேட்குதுன்னா ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க, அப்புறம் ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க, அப்புறம் ஒரு மணி நேரம், அப்படியே சொல்லி பழக்கப்படுத்தணும் அந்த மைண்ட். அப்போ அந்த 1 மணி நேரம் வரைக்கும் தொந்தரவு பண்ணாமல் வெயிட் பண்ணும். இன்னும் 1 மணி நேரத்தில் கொடுத்துறேன்னா மறுபடியும் வெயிட் பண்ணும், மறுபடியும் 1 மணி நேரத்தில் கொடுத்துறேன்னா மறுபடியும் வெயிட் பண்ணும். இப்படியே டைமை ப்ரொலாங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ குடிக்காமையே இருக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை அதற்கப்புறம் உங்களுக்கு தானாக வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த நம்பிக்கையில் நிச்சயமாக குடிய விட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும், வந்ததுனா தான் விட முடியும். அந்த கான்ஃபிடன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தைரியமாக அதிலிருந்து வெளியே வர முடியும். முதல்ல உங்களை நம்புறதுக்கு முழுமையாக ஒரு ஆள் இருக்கணும். உலகமே உங்களை நம்பலனாலும் இவன் இதிலிருந்து வெளியில் வந்துடுவான் 100% நம்பக்கூடிய அந்த ஒரு நபர், அது யாராக வேணா இருக்கலாம், அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் யார் உங்களை 100% நம்புறாங்க. அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுங்க, அவங்கள அடிக்கடி சந்திங்க. ஏன்னா அவங்க உங்களோட நலன் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அந்த மோட்டிவேஷனை அவங்களால தான் கொடுக்க முடியும். இதிலேருந்து நீ வெளியில் வந்துடுவேன்னு சொல்லி உனக்கு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பார்ட்னர், ட்ரஸ்ட் ஒர்த்தி ஃப்ரெண்டு, ட்ரஸ்ட் ஒர்த்தி ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட மோட்டிவேஷனுக்கு நீங்கள் உட்பட்டு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்லும்போது, நம்ம ஆசைப்படுற விஷயத்த வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ரூட்டில் சொல்லும்போது அதை மாற்றிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் அந்த நபர் யாருன்றதை கவனித்து அவங்கக்கிட்ட அதிகமாக நேரம் வந்து செலவிடுங்க, கண்ணியத்தோடு இருங்க, அந்த புரிதலோடு இருங்க. அங்கேருந்து என்ன கற்றுக்க முடியுன்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் சூப்பராக போயிட்டு உடனே குடியை விட்டுருவீங்களான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக மறுபடியும் ஃபெயில் ஆகும், மறுபடியும் குடிக்கணும் அப்படின்னு வந்து தோணும், மறுபடியும் குடிக்கலான்னு போய் குடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஃபெயிலியர் இல்லை. முதல்ல நான் டெய்லியும் தோணும் போதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு 2 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு, இல்லை 4 மாதம் கழிச்சு இப்போ நான் ஒரு டைம் தான் குடிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. இந்த ஒரு டைம் பரவாயில்ல, எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இப்போ நீங்கள் அவ்வளோ நாள் கழிச்சு குடிக்கும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு பழக்கத்தை வந்து கொடுக்காது, மறுபடியும் குடிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்காது, ஒரு பிடிக்காத ஒரு ஃபீலை தான் கொண்டு வரும். அதை வேண்டான்ற அந்த தாட்டை என்கரேஜ் பண்ணி வேணுன்ற தாட்டை என்கரேஜ் பண்ணாமல் அதிலிருந்து எளிமையாக நீங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் வந்து வெளிவர முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணுங்கள். குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி நேரத்தை வந்து தாழ்த்தி உடனே கொடுக்காம நம்பிக்கையோடு உங்களை நம்பக்கூடிய ஒரு நபரோட மோட்டிவேஷனோடு நீங்கள் பயணம் செய்யும்போது நிச்சயமாக குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரலாம். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது, ஆன்லைனில் போடுங்க. அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இல்லாட்டினா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கவுன்சிலிங் செஷன் இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருக்குது, பிளேசஸ் இருக்குன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மறுவாழ்வு மையத்திற்கும் நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருட்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்,
பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.